மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், 5 ஆண்டு தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கு நடந்தது. அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது தொடர்ந்து 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கு யாகம் நடக்க போகுதையா? இதை கூட திறந்து விட்ட பல லட்சம் விவசாயிகள் குடும்பம் பஞ்சமில்லாமல் வாழும். ஏன் இதை அரசாங்கம் செய்யவில்லை? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களும் செயலுக்கு சென்று செயலுக்குள்ளே தண்டனை அவித்து வாழ்க்கையை முடிக்க போகிறார்கள். அதுக்குரிய காலங்கள் நடைமுறைக்கு வந்து விட்டது. எடப்பாடியோட போலாம், ஏன்னா அவருக்கு அந்த அமைப்பு சரியில்லை. 98% அவர்களும் சரியில்லை. அவரெல்லாம் கொடைநாடு வழக்கில் போயிருவார். ஆனா இதெல்லாம் கேட்டா திமுக செய்வார். நாங்கெல்லாம் செத்துருவோம், எங்கெல்லாம் யார் வெல்ல முடியாது, நாங்கெல்லாம் ஓட்டு சதவீதத்தில் எடுத்து கணக்கு போட சொல்லு. பின்தங்கி போயிட்டாங்க. நிச்சயம் 2026 ஒரு சிறிய கட்சியை கூட கூட்டணி சேர்த்து கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறும். இன்று எதற்காக கரூர் விஜயம் வைத்திருக்கிறேன் என்றால், கொடைக்கானலில் 2 யாகம் நடந்தது. அஸ்வமேத யாகம், அஸ்வமேத ராஜசிம்மாசன யாகம் நடந்தது. இந்த யாகம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், 5 ஆண்டு தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கு நடந்தது. அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது காவேரி ஆறும் அமராவதி ஆறும் சந்திக்கின்ற இடத்தில் ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும். 2026 பெரிய ஆட்சி மாற்றங்கள் நடக்க போகிறது. மத்தியில் அவர் ஐயா அவர்களுக்கும் கொஞ்சம் பத்தாத நேரம் ஆரம்பிக்கிறது. அதனால் மோடி ஐயா அவர்களுக்கும் அந்த நேரம் பத்தாத நேரம் இருப்பதால் அவர் நீடோடி ஆயுளோடு வாழ வேண்டும், நீண்ட தூர ஆட்சி நடத்த வேண்டும். மீண்டும் 2 முறை இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கு யாகம் நடக்க போகிறதையா? அந்த யாகம் நடத்துவதற்காக இடப்பாக்க வந்திருக்கின்றேன். பாருங்க, இன்னைக்கு மதுக்கடை எங்கு பார்த்தாலும் மதுக்கடையில் வந்து மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, செத்து மடிகிறாங்க விசச்சாராயம் குடிச்சு. இதுல வரக்கூடிய வருமானம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் போய் சேருது. ஆக பனம்பால், தென்னம்பால், ஈஞ்ச மரத்து பால், இப்படி விவசாயிகள் விவசாயம் செய்யறதுல வரக்கூடியதுக்கு பேர் கல். இதை கூட திறந்து விட்ட பல லட்சம் விவசாயிகள் குடும்பம் பஞ்சமில்லாமல் வாழும். ஏன் இதை அரசாங்கம் செய்யவில்லை? ஓரிரு குடும்பங்கள் மட்டும் இதில் வருகின்ற வருமானங்களை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்கிறார்கள். இதை வைத்து இந்த பணத்தை எந்த நாட்டுக்கு போக போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. 26 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதிமுகவில் பெரிய தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களும் செயலுக்கு சென்று செயலுக்குள்ளே தண்டனை அவித்து வாழ்க்கையை முடிக்க போகிறார்கள். அதுக்குரிய காலங்கள் நடைமுறைக்கு வந்து விட்டது. அதனால் மதங்களையும் ஜாதிகளையும் வையாதீர்கள். மக்களை மக்களாகவே நிலைத்து மக்களுக்காகவே வாழுங்கள். உங்கள் ஆட்சி, உங்கள் வாழ்க்கை மகத்துவமாக இருக்கும். இதுதான் உண்மை. அதாவது கரூர் மண்ணில் ஒரு பெரிய சாபம் உண்டு. அந்த சாபத்தை யார் உருவாக்கினார்? பசுபதீஸ்வரர் கோயிலில் அடங்கியிருக்கின்ற கரூர் சித்தர். அவர் காலத்தில் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலில் அவருடைய தலைமையில் கும்பாபிஷேகத்தை அந்த மன்னன் ராஜராஜன் நடத்தாததால் அந்த சாபத்தில் அந்த கோயில், அந்த மன்னனுடைய குடும்பங்கள் அத்தனையும் சரிந்து விட்டது. அதனால் அரியாசனத்திலும் பதவியில் இருப்பவர்கள் அந்த ராஜகோபுரத்து வழியில் சென்று விட்டால் அவருடைய அடிப்படைகள் அத்தனை முடிந்துவிடும். அதுபோல 125 வருடத்துக்கு ஒரு முறை கரூரிலும் அதே வழி, அதே சிந்தனை நடக்கும். அதனால் அந்த கரூர் சித்தருடைய அருள் இங்கு யார் அமைச்சர்களாக வருகிறார்களோ, இந்த 25 ஆண்டுகளுக்குள் இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு யார் வருகிறார்களோ அவர்களெல்லாம் செயலில் தான் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். இது பசுபதீஸ்வரரின் கட்டளை, அந்த கரூர் சித்தரின் சாபம். இது நடக்கும். ஆனால் இந்த 2 நதியும் சந்திக்கின்ற இடத்தில் மிகப்பெரிய யாகம் நடக்கிறது. அந்த யாகத்துக்கு நாள் குறிப்போம். இந்த யாகத்தில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கையோடு பசுபதீஸ்வரர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அவர் இந்த யாகத்தில் கலந்து கொள்வார். இந்த ஊர், இந்த நகரம் வளம் பெறும். 25 ஆண்டுகள் இந்த ஊரில் உள்ள தொழில்துறைகள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. இனி எதிர்காலங்கள் சிறக்க வேண்டும். இந்த நகரத்தில் வாழ்கின்ற பல லட்சம் மக்கள் நல்லபடியாக சுவிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு யாகம் நடத்த போகிறோம். இந்த யாகத்திற்காக இடம் பார்க்க வந்திருக்கின்றேன். இந்த யாகம் மிகச் சிறப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா அவர் எடப்பாடியோட போலாம். ஏன்னா அவருக்கு அந்த அமைப்பு சரியில்லை. 98% அவர்களாம் சரியில்லை. அவரெல்லாம் கொடைநாடு வழக்கில் போயிடுவார்.
திமுகவிலே வந்து துரைமுருகன்ல இருந்து பெரிய பெரிய அமைச்சர், திமுகவிலே பெரிய பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் வெளியே வர மாட்டாங்க. அது கடவுளுடைய சாபம், முன்னாள் சாபம். அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த சாப பூமியில தான் சில விமோச்சனங்கள் உண்டாகும். அதனால இந்த மக்களுக்கு தொழில் வள விமோச்சனம் உண்டாகணும், எதிர்கால விமோச்சனம் உண்டாகணும். அந்த விமோச்சனம் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா, புதிய ஆட்சி, புதிய மாற்றம் ஏற்படும். புதிய ஆட்சி, புதிய மாற்றம் ஏற்படும். அவரெல்லாம் வர முடியாது. கண்டிப்பாக எந்த கட்சி பிஜேபியோடு உடன் வைத்திருக்கிறதோ பிஜேபி ஆட்சிக்கு வரும். அதில் மாற்றம் அல்ல. இன்றைய ஓட்டு சதவீதத்தில் மிக நெருங்கி நிற்கின்றார்கள். பிஜேபியுடைய உள்கட்டமைப்பு 80-85% சரியாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அதை முறையாக செய்ய வேண்டும். தம்பி அண்ணாமலை அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் சரி செய்ய வேண்டும். சரி செய்தால் நிச்சயம் 2026 ஒரு சிறிய கட்சியை கூட கூட்டணி சேர்த்து கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறும். ஆனா இதெல்லாம் கேட்டா திமுக செய்வாங்க. நாங்கெல்லாம் செஞ்சிருவோம், எங்கெல்லாம் யாரும் வெல்ல முடியாது, நாங்கெல்லாம் முன்னுக்கு இருக்கோம். ஓட்டு சதவீதத்துல எடுத்து கணக்கு போட சொல்லு. பின்தங்கி போயிட்டாங்க. இது 40-40 வெற்றி, பெரிய வெற்றி கிடையாது. இது சுமால் வெற்றி. ஏன் இதுக்கு முன்னாடி அதிமுக ஜெயிச்சு, அதுக்கு முன்னாடி திமுக ஜெயிச்சு 40-40. என்ன 40-40 ஜெயிச்சா டெல்லியில பாராளுமன்றம் புதுசா கட்டிட்டாங்களா, இல்ல திருப்பிட்டாங்களா, இல்ல இவங்க எப்ப பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சி? என்ன மாடல் ஆட்சி? மாடல் ஆட்சி திராவிட ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லுங்க. என்ன மாடல் ஆட்சி நடத்துறீங்க நீங்க? என்னப்பா வருவார் அந்த பையன் வந்து 2026 அவருக்கு ரொம்ப எதிர்கால பிரகாசமா இருக்கு. இப்ப அவருக்கு டைம் பத்தாது. அவர்னாலவே பிஜேபியினுடைய கட்சியின் உள்கட்டமைப்பு மிக அழகாகவும் எழுச்சியோடும் மக்கள் எழுச்சியோடும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அவருக்கும் பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அசுவமேதை ராஜபத்ம யாகம் பிரதமரை மீட் பண்ணணும்னு இருக்கோம். ஆமா, கட்சியால நான் மேம்படுத்தல. இங்கு உள்ள மக்கள், இந்து மக்கள் இந்த நாட்டில் இருக்க அத்தனை மக்களும் இந்த நாட்டை சேர்ந்த மக்கள். இந்த மக்கள் சுபிட்சமா வாழணும். அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கட்சியை பிரிக்கிறது மட்டும் இல்லாம மதங்கள் ஜாதியெல்லாம் பிரிச்சு சதுர் விளையாடுறாங்க. இந்த விளையாட்டுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான்றதுக்காக பாடுறோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, மதுக்கடை வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை ஆயிரம் எத்தனை குடும்பம் கெட்டு போயிருக்கு. அந்த குடும்பங்கள்ல யாரு வாப்பா? அப்ப இதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்யணும்? லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கா, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து கள்ளுக்கடையை திறந்து விட்டாரே. பனம்பால், தென்னம்பால் அவன் சாப்பிட்டு போறேன், சந்தோஷமா இருந்துட்டு போறேன். ஒரு சாமியார போய் பார்த்து 190 பேர் செத்து போறான்ற. அப்ப மனிதனுடைய ஆசைகள் கூடிக்கிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா, அத வந்து வன்மையாக கூட கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையற்று முறை தவறு செய்வதனால், அது சரியான பாதைகளை வகுக்காமல் செய்வதால் ஒரு ஆசையில் இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது. அது வேணா வன்மையா கண்டிப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.